ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் மழை காலத்தில் சூடாக சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி உடனடியாக இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1/2 கப், கோதுமை மாவு 1 கப். நான் இந்த மெஷரிங் கப் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப் வச்சு ரெண்டுமே எடுத்துக்கோங்க, 2 மாவையும். கறிவேப்பிலை 3 கொத்து, பெரிய வெங்காயம் 1, உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன். இதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் இந்த பவுலில் போட்டுடலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுன்னா காரம் கம்மியாக போடுங்க, பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்க வேண்டாம். பெரியவங்களுக்கு செய்கிறதுன்னா நீங்கள் பச்சை மிளகாயெல்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். மழை டைமில் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம மாவுகளெல்லாம் சேர்த்துட்டோம். ஜீரகம் போட்டிருக்கோம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், அதாவது சிறிதளவு போட்டால் போதும். பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூட அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குன்னா கம்மியாகவே போடுங்க காரம். இப்போ நம்ம இதில் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கறிவேப்பிலை கூட நீங்கள் கையாலே சின்ன சின்னதாக பிச்சு போட்டால் கூட பரவாயில்ல, இல்லைன்னா கட் பண்ணி கூட போடுக்கலாம். நான் அப்படி முழுசாகவே போட்டிருக்கேன். இதோட பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக. இப்போ முதல்ல கையாலே நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அந்த உப்பு எல்லா இடத்துலையும் படணும், அதனால தான். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே அதை கையாலே பிசைஞ்சு விட்டுருங்க. சப்பாத்தி மாவு எல்லாம் செய்கிறது மாதிரி பண்ணக்கூடாது, அந்த அளவு சாஃப்டாக நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம செய்கிற போது, அதை பொரிச்சு எடுக்கிற போது நல்லாவே வரும். இதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. இப்படி சும்மா நல்லாவே பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு போட்டு கையால் பிச்சு பிச்சு போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாக ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட நீங்கள் விருப்பப்பட்டால் மல்லி தழையெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து மாவை ஓரளவுக்கு கையால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். சும்மா கொஞ்சம் ரஃப்பாகவே அதை மாவை இப்போ செய்கிறது பண்ணணும். ரொம்ப சாஃப்டாக அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சீக்கிரமே மழை டைமில் பொதுவாக எல்லோரும் ஸ்நாக்ஸ் ஏதாவது சூடாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இதோட பிளாக் டீயும் வச்சு சாப்பிட்டோன்னா குடிக்கிறதுக்கு எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அதை செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கலாம். அந்த மாவில் கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ போட்டுருவோம். இதில் எதுவுமே பெரிய ஃபார்முலா இல்லை. அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட வேண்டியது தான், அவ்வளவுதான். உடனடியாக செஞ்சிடலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் அப்படி கூட சொல்லலாம். சின்ன சின்னதாக போட்டுரும், அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். மழை டைமில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உடனே செஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாகவே இருக்கும். நார்மலாக பக்கடா செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம அப்படி சின்ன சின்னதாக போடுவோம், அதே மாதிரி தான். ஆனால் இதில் நம்ம கடலை மாவு அந்த மாதிரிலாம் சேர்க்கலை. இது ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் தான். இப்போ நம்ம அது ஒரு ஸ்பூனால் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். இது ஒரு சைடு வேக ஆரம்பித்தோடனே நீங்கள் அதை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க.
ஸ்பூனால் அப்படி கொஞ்சம் நீங்கள் கிளறி விட்டாலே கரெக்டாக தான் இருக்கும், அது மிக்ஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கலி. ஓரளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி நீங்கள் வந்து அந்த ஸ்பூனை வச்சு டச் பண்ணுற டைம்லேயே தெரியும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை எடுத்துடலாம். ஸ்மெல் கூட ரொம்ப நல்லாவே வரும். பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது தொடுற டைமில் ஸ்பூனால் நமக்கு அந்த ஃபீல் தெரியும், டச் பண்ண டைமில் கொஞ்சம் முறமுறன்னு இருக்கும் கிறிஸ்பியாக. அந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். சீக்கிரமே ரெடி ஆயிரும். இது செய்கிற டைமில் ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா அப்புறம் வெளியே மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அது ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுருவோம். நம்ம அந்த எண்ணெயெல்லாம் கீழே வடிஞ்சு போகிறதுக்காக ஒரு வடிகட்டி பயன்படுத்திப்போம். இப்போ எங்கள் ஊரில் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால தான் நாங்கள் இதை வந்து திடீர்னு அப்படின்னு நினச்ச உடனே செஞ்சாச்சு. ஸோ அது நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட நீங்கள் வந்து தக்காளி சாஸ் இல்லைன்னா சட்னி அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கூடையே பிளாக் டீயும் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது தேயிலை ரொம்ப வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன் வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.